வணக்கம், குட் மார்னிங், வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ. வெங்கடேஷின் ரெயின்மேன் ஸ்டுடியோ எம்ஏஎஸ் ரெயின்மேனின் இனிய காலை வணக்கம். இன்றைய வானிலை நிகழ்வு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் மற்றும் நம்மளுடைய ஃபேஸ்புக் இணையதளம், நம்மளுடைய ட்விட்டர் இணையதளம், இதெல்லாம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. மறக்காமல் அதை ஃபாலோ பண்ணுங்கள். அந்த லிங்க் கிளிக் பண்ணி நம்மளை ஃபாலோ பண்ணிங்கன்னா நிகழ்நேர அப்டேட்டுகள் அனைத்தும் உங்களுக்கு தொடர்ந்து அந்த சேனலில் கொடுக்கப்படும். அதே நேரத்தில் இன்றைய வானிலை நிகழ்வு 28/12/2023 பொறுத்தவரையிலும் எம்பெட்டட் சர்க்குலேஷன் அலாங் வித் ITZ லைன் ஓவர் ஈக்வட்டோரியல் வாட்டர்ஸ் அண்ட் ஈஸ்டர்லி விண்ட்ஸ் ஓவர் டெல்டா அண்ட் சவுத் தமிழ்நாடு லேட்டிடியூட். அதாவது என்ன அப்படின்னா, வெப்ப குவிதல் பகுதி இந்த பூமத்திய ரேகையை ஒட்டிய பகுதிகள் தொடர்ந்து நிலவுகிறது. அது மட்டுமில்லை, கிழக்கத்திய காற்று டெல்டா மற்றும் தென் தமிழக கடலோர பகுதிகளில் வீச தொடங்கி இருக்கிறது. அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ கொடுத்துருக்கக்கூடிய அப்டேட்டு. இந்த ரைட் சைடு இமேஜில் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும், ஓடிசிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த சுழற்சிகள் இருக்கக்கூடிய தன்மையை காட்டக்கூடிய படம் மற்றும் அந்த சுழற்சிகள் இருக்கக்கூடிய படத்தை தான் இப்போ நம்ம கீழே இந்த ரெட் கலர் மார்க்கில் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இந்த கிழக்கு, இந்த மத்திய கிழக்கு இந்த பகுதிகளில் சலனம், அந்த வெப்ப குவிதல் பகுதி கீழே இறங்கி இருக்கிறதுனால அதை ஒட்டிய பகுதிகளில் தான் சலனங்கள் தொடர்ந்து உருவாகும். அதே பாதையில் தான் தொடர்ந்து மூவ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம இப்போ தெரிஞ்சுக்கணும். ஆனால் அதே நேரத்தில் இதில் மாற்றங்கள் வரப்போகுது. என்ன மாற்றங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இப்போ நமக்கு இருக்கக்கூடிய அலைக்கழிவுகளினுடைய சாதகத்தன்மை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா, இப்போ இந்திய பெருங்கடல் பகுதிகளில் எம்ஜினுடைய வருகை ஆரம்பிச்சிருக்கு. இது வரக்கூடிய நாட்களில் வானிலை படிமங்கள் சற்று வலுப்பெற்று ஃபேஸ் 2, 3 அப்படிங்கிறக்கூடிய, அதாவது நம்முடைய இந்திய நிலப்பரப்பை தாண்டி செல்லும். அதாவது ஜனவரி 10ஆம் தேதி வரையிலும் இதனுடைய தாக்கம் நம்ம பகுதிகளில் இருக்கும் அப்படி என்று கணிக்கின்றன. இதுவே நவம்பர் மாதத்தில் வந்திருந்தால், அக்டோபர் நவம்பர் மாதத்தில் இந்த மாதிரியான ஒரு இது வந்திருந்தால், டிசம்பர் மாதத்தில் வந்த மிச்சவங்கு புயல் மாதிரி ஒரு பெரிய சலனத்தை நம்ம எதிர்பார்த்துருக்கலாம். ஆனால் இது காலம் கடந்த பிறகு வரக்கூடிய சலனம். இது எந்த அளவுக்கு பெரிய மழையை தரப்போகிறது அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து கண்காணிக்க வேண்டியதாக இருக்கும். அதே நேரத்தில் வானிலை படிமங்களினுடைய கூற்று பிரகாரம் பார்த்திங்க அப்படின்னா, அந்த நிலநடுக்கோட்டு பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய சலனங்கள் வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இல்லை. ஆனால் அதே நேரத்தில் வலுவான மேற்கத்திய கலக்கம் 30ஆம் தேதி கீழே தமிழகத்துக்கும் கீழே நிலநடுக்கோட்டு பதிவுகளையும் வந்து அந்த சலனத்தினுடைய தாக்கம் இருக்க போகிறது. அப்படிங்கிறதுனால அரபிக்கடல் பகுதிகள் வரையிலும் செல்லக்கூடிய சலனமானது மேலெடும்பி மேற்கு கரையோர பகுதிகளை நோக்கி வரும் அப்படின்னு எதிர்பார்க்குது. இதன் காரணமாக மழை நிகழ்வுகள் பொறுத்தவரையிலும் தமிழகம், கேரளா, கர்நாடக பகுதிகளிலையும் காட்டுகிறது. ஸோ ஆக ஜனவரி பொங்கலுக்கு முன்னாடி வரையிலும் இந்த மழை நிகழ்வானது விட்டு இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறது தான் வானிலை படிமங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நிகழ்வு. இதில் மழை வேறுபாடுகள் எந்த அளவுக்கு இருக்க போகிறது அப்படிங்கிறத நமக்கு சற்று பொறுத்திருந்து தான் பார்க்கணும். தினசரி வானிலை அறிக்கையை பார்த்துக்கிட்டே வாங்க. எந்த இடத்துலலாம் கனமழை இருக்கும் அப்படிங்கிறது அன்னன்னைக்கு அப்டேட்டில் நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம். அதே நேரத்தில் 30ஆம் தேதி அல்லது 31ஆம் தேதி நம்ம யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் ரெண்டுத்திலையுமே ஒரு நாள் ஃபேஸ்புக்கில், ஒரு நாள் யூடியூப்பில் அப்படின்னு சொல்லி நம்ம நேரலை கொடுக்க போகிறோம். அந்த நேரலையில் அனைத்து விவரங்களும் உங்களுக்கு தொடர்ந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அது முன்கூட்டியே உங்களுக்கு தெரிவிக்கப்படும். அதே நேரத்தில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு மழை வாய்ப்புள்ள பகுதிகள் நாகர்கோவில், கன்னியாகுமரி, மேற்கு தொடர்ச்சி மலை, நெல்லை பகுதிகளை ஒட்டிய மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள், மாஞ்சோலை, குற்றாலம் மற்றும் குதிரைவட்டி, நாலுமுக்கு இந்த பகுதிகள் மற்றும் குற்றாலம் மற்றும் விருதுநகரின் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகள், இந்த பகுதிகளில் மிதமானது முதல் கனமழை ஒரு சில பகுதிகளில் மட்டும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு. தூத்துக்குடி மாவட்டத்தில் பரவலாக லேசான மழை அல்லது மிதமான மழை பதிவாகும். ராமநாதபுரம், சிவகங்கை, காரைக்குடி, புதுக்கோட்டை மாவட்டம் மற்றும் முத்துப்பேட்டை, திருவாரூர் மாவட்டம், நாகை, காரைக்கால், பாண்டிச்சேரி, விழுப்புரம் இந்த பகுதிகளில், கடலூர், அரியலூர் மாவட்டங்களில் இன்று பரவலாக மிதமான மழை அல்லது ஒரு சில பகுதிகளில் மட்டும் கனமழை பதிவாக வாய்ப்பு இருக்கிறது. திண்டுக்கல் மற்றும் வால்பாறை மாவட்டங்களில் சில பகுதிகளில் இன்று மிதமானது முதல் கனமழை பதிவாக வாய்ப்பு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல், கரூர் இந்த பகுதிகளெல்லாம் மேகமூட்டத்துடன் ஏதாவது ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பதிவாகலாம். மற்றபடி
தேனி, மதுரை, விருதுநகர் மாவட்டங்களில் மேகமூட்டத்துடனும், தென்கேரள பகுதிகளில் மேகமூட்டத்துடன் சாரல் மழை பதிவாகவே வாய்ப்புகள் இருக்கும். மற்றபடி பெரிய வானிலை மாற்றம் எதுவும் இப்போதைக்கு இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அப்டேட். ஸோ இது மாதிரியான பல உண்மையான விஷயங்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் வரக்கூடிய நாட்களில் எந்த அளவுக்கு இருக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ற நம்பிக்கை இருக்குது. மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், பாய் பாய், see you, have a nice day.